ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெகுலர் டியூட்டிலாம் முடிச்சிடணுமில்ல. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் டிஃபன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பன்னீர் வந்து புர்ஜி பண்ணினேன். காலைல தோசை, மத்தியானத்துக்கு மினி இட்லி வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வாரத்தில் 3லேருந்து 4 நாள் கண்டிப்பாக பப்பாளி வந்து காலையில் டிஃபனோட சாப்பிடணும். டிஃபன் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, பப்பாளி வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடணும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேத்துக்கும் போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அது துருவி கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிவிட்டு, ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு வந்து போயிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த 4 பாட்டுமே மண் வந்து ரொம்ப இறுகி போச்சு. அதனால் எல்லாம் வந்து திருப்பியும் மண்ணெல்லாம் மாற்றிட்டு செடி வச்சேன். ஆனால் இந்த 3 பாட்டுமே சுத்தமாக வந்து இறுகிருச்சு. இந்த 1 மட்டும்தான் செடி வந்திருக்கு. ஆனால் அதுவும் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இது 3த்துலேயும் திருப்பியும் மண் வந்து மாற்றணும். ஏற்கனவே 2 வந்து பாதி மண்ணை கொட்டிட்டேன். கொக்கோ பிட்கி வாங்கி போட்டு வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பவுல் வந்து இந்த பாட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் அதில் இது வரைக்கும் ஒரு செடி கூட வரவே இல்லை. ஸோ பார்க்கலாம், அடுத்த டைம் நல்ல செடியாக வைக்கணும். இந்த குரோட்டன்ஸ்லாம் நடுவில் ரொம்ப வாடி போய் சாவர நிலைமைக்கு இருந்துச்சு. இப்போ நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த புளிச்ச தயிர் தண்ணியெல்லாம் ஊற்றினால, ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து எல்லா குரோட்டன்ஸ் செடியுமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிச்சு. இது 2 வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.